ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். பிள்ளையாரை நினைத்து கொண்டு நீ உன்னுடைய வீட்டில் இருந்தபடியே இப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல்ல நீ சொல்லிப்பாரு. பிள்ளையாரை நினைச்சுக்கிட்டு உன்னுடைய வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரு மந்திர சொல்ல சொல்லி முடிப்பது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில இருந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக நீக்கும். உன்னுடைய கனவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்ததை விட மிக வேகமா உன்னுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மந்திர சொல்லாகவும் இது இருக்கும். அதனால எவ்வித பயமோ இல்லை குழப்பங்களோ கவலைகளோ இல்லாம உன்னுடைய வாழ்க்கையில நீ இந்த பிள்ளையாரை நினைச்சுக்கிட்டு உன்னுடைய வீட்டில் இருந்தபடியே சொல்லக்கூடிய ஒரு அருமையான மந்திர சொல்ல மறக்காம சொல்லிப்பார். இந்த ஒரு மந்திர சொல்ல பிள்ளையாரை நினைச்சுக்கிட்டு நீ ஒரு நாள் சொன்னாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்றக்கூடிய ஒரு மந்திர சொல்லாகவே அமையும். முக்கியமா இந்த பிள்ளையார் மந்திரம், அதாவது விநாயகப் பெருமானுடைய மந்திரம்ன்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு முதல் விஷயம் தொடங்க போனாலும் சரி, நம்ம விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தான் தொடங்கும். அதற்கு முக்கியமான காரணம் விநாயகருடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சதா நிச்சயமா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமா அமையும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்வோம், ஆனா அதனுடைய கடலோட அருள் இல்லாமல் போச்சுனாலே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே சரிப்பட்டு வரால அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வேதனைகளும் ரொம்ப பெரிய கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கும். ஆனா அதே இது நம்ம ஒரு பூஜையை போட்டு செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, மனசு நிம்மதியா இருக்கும். அதை செய்யும் போது பக்தி பரவசமா செய்வோமா, அது வந்து நம்ம ஒழுங்கான மனசை நம்ம நிலைப்படுத்தி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதுக்காக அதை செய்யறோமோ அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒன்றாக அமையும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, மந்திர சொற்கள் உச்சரிக்கும் போது சுத்தபத்தமா இல்லாம குளிக்காம அசைவ உணவு சாப்பிட்டுட்டு கெட்ட வார்த்தைகள் கெட்ட விஷயங்களை பண்ணிட்டு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஒரு மந்திர சொற்கள் நம்ம உபயோகிக்கிறோம், ஒரு மந்திர சொல் நம்ம சொல்றோம் அப்படின்னாலே அது முழுக்க முழுக்க அந்த தெய்வத்தினுடைய அப்பாற்பட்ட ஒரு மந்திர சொல். அப்படிப்பட்ட மந்திர சொல் சொல்லும்போது நம்ம ரொம்ப எளிமையாலாம் இதெல்லாம் பண்ணிட முடியாது. அது தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருந்தும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தவறுகள் ஏதாச்சும் இருந்தால் அதை நம்மளால ஒழுங்கா பண்ணவும் முடியாமலும் போகும். உங்களால இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல் சொல்லுது அப்படின்னா அந்த பிள்ளையருடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குன்றதா அர்த்தம். இங்க பல நாளா இதை பார்த்தும் சொல்ல முடியாம போகும் அந்த நேரத்துல. அப்படி இருக்கிறதுக்கு காரணம் முழு காரணம் உங்களுக்கு அந்த பிள்ளையருடைய அருள் கிடைக்கலன்றதை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது கிடைச்சிச்சுன்ற போது இந்த நேரத்தில் நீங்க பார்த்துட்டீங்க சரியா, இந்த பதிவிட்டு ஒரு சில வாட்களுக்குள்ள நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அனுகிரகம் என்பது பிள்ளையரோட அனுகிரகம் என்பது உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருக்கு. சப்போஸ் உங்களால் பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னா நிச்சயமா சொல்ல முடியுங்க, அந்த பிள்ளையருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கல. அதுக்கான கால அவகாசங்கள் இன்னும் தேவைப்படுறதுன்றதை நீங்க எளிமையா புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ நீங்க பிள்ளையார் நினைச்சு சொல்ல வேண்டிய அந்த அதிசக்தி வாய்ந்த முக்கியமான மந்திர சொல் என்னன்றதா பார்ப்போமா? முதலாவது விஷயம், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, இதை பெரியவா சொன்ன மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரச்சொல். முன்னோர் காலத்திலிருந்து வழிபடக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு மந்திரச்சொல்லாகவும் இது இருக்கு. அதனால இப்படிப்பட்ட மந்திரச்சொல் நீங்க உச்சரிக்கும் போது உங்களுடைய மனசுல நிதானத்தோட பொறுமையாவே சொல்லுங்க. அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, இதை அனைவருக்கும் பகிர்ந்துட்டு அவர்களையும் சொல்ல சொல்லுங்க, உங்களுடைய குடும்பத்தார்களையும் சொல்ல சொல்லுங்க. கண்டிப்பா இது மிகப்பெரிய பலனளிக்கக்கூடிய ஒரு மந்திரச்சொல்லா இருக்கும். அதனால சொல்றேன். சரிங்களா? நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த எளிமையான மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரச்சொல் இதுதான். ஸ்ரீ கணேசாய நமக, ஸ்ரீ கணேசாய நமக, ஸ்ரீ கணேசாய நமக. இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க சொன்னாலே போதுங்க. கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல நீங்க சொல்லி முடிக்கும் போது மிகப்பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் இது ஏற்படுத்தி கொடுக்கும். முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய மந்திர சொல்லாகவும் இது அமையும். இதை நீங்க மட்டும் இல்லைங்க, அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக தான் இருக்குது. அதனால அனைவருமே இதை சொல்ல சொல்லுங்க. கட்டாயமா இது பிள்ளையாருடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக இருக்கும். உங்க கனவு எல்லாமே நிறைவேறும். உங்களுடைய செல்வ பிரச்சனை எல்லாமே நீங்கும். ரொம்ப காலமா உங்களுடைய வாழ்க்கையில் ஆசைப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் இது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால இதை பத்தியுமே யோசிக்காம முழு மனசோடு முழுவதுமான நம்பிக்கையோடு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை இனி நன்மைக்கு திருமணம் நல்ல விதமா மாறணுன்றதுக்காகவாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு பார்க்கறதுல தப்பு இல்லைன்றது என்னுடைய விஷயமா இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை யோசிச்சுட்டு நீங்க செய்யுங்க, தப்பு இல்லைங்க. ஏன்னா அவங்க சொல்லாங்க இவங்க சொல்றாங்கன்னு நீங்க ஒரு விஷயத்த பண்றதை விட உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செஞ்சாலே போதுங்க. மிகப்பெரிய மாற்றத்தையும் மாறுதலையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். முழுவதுமான மனசுடனும் நம்பிக்கையோடும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. நம்பிக்கையோடு சொல்லுவார்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு சொன்னீங்க அப்படின்னாலே கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில இதை விட பெரிய மாற்றம்ன்றது எதுவுமே இருக்காதுன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையோடு சொல்லுவார்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.